கவின் டீலர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வலசரவாக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி புது வீடு நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு லக்ஸரியான ஒரு வில்லா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த வில்லாவோட ஃப்ரண்ட் வியூ தான். நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 20க்கு 60 சைஸு, 24 அடி ரோடில் இருக்குது. நல்லா அழகாக வந்து ஒரு பில் பண்ணியிருப்பாங்க. 2 கார் பார்க்கிங். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கார் பார்க்கிங்கு. ரொம்ப அழகாக பில் பண்ணியிருப்பாங்க. லைட்டிங்லேருந்து அவ்வளோ ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் வீடு. 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 20x60 சைஸு, 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, 2 கார் பார்க்கிங். இங்கே வந்து 13 லிட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க. கிணறு இருக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது வந்து ஒரு கிணறு. இருக்குது. செட் பேக் வீடு தான் வீடு கட்டிருக்காங்க. அதுவும் உள்ளே வந்து ஸ்டெப் ஒரு 4 ஸ்டெப் ஏறுற மாதிரி தான் வாசல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த எலிவேஷன்லேருந்து உள்ளே பண்ணியிருக்கிற லைட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே. சைடில் வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து வலசரவாக்கத்தில் ஆஃப் கிரவுண்டு லேண்டு கிடைக்கிறது ரொம்ப டிமாண்ட். ஒரு கிரவுண்டு லேண்டு கிடைக்க மாட்டேங்குது, ஆஃப் கிரவுண்டு லேண்டும் கிடைக்கல. ஆஃப் கிரவுண்டு வீடு இப்போ யாரும் நிறைய பேர் கட்டுறதில்ல. டிமாண்டு, ரொம்ப டிமாண்டு. உடனே குயிக்காக வந்து சேல் ஆயிரும். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீக் ஒரு வீடு போட்டிருந்தோம், 2 டேஸ்லேயே சேல் ஆகிடுச்சு. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெப் ஹைட் ஏற்றி தான் வீடு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் கிரில் கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதுவும் வந்து டீக் வுட்டில் பண்ணியிருப்பாங்க. நல்லா வந்து சென்டராக ஒரு கிரில் கொடுத்து அழகாக பண்ணியிருப்பாங்க. உள்ளே வந்துட்டு ஒரு டோரும் வந்து அழகாக பண்ணியிருப்பாங்க. அங்கே கிரில் கேட் மாதிரி கொடுத்ததால இங்கே வந்து லென்ஸ் எதுவும் வைக்கல. தேவை அப்படின்னா நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக லைட்டிங் பண்ணி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. வீடு பெரிய ஜன்னல், 4 ஜன்னல் இருக்குது. இந்த டிவி யூனிட்லாம் பாருங்கள், அந்த சின்னதாக பார்த்து பண்ணியிருப்பாங்க. இந்த லைட்டிங்லேருந்து ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே அழகாக இருக்கும். டியூப்ளெக்ஸ் ஹவுஸு, ஒரு காம்பேக்டான ஒரு ஹவுஸு. ஹால்லே ஒரு வாஷ் பேஷன் வித் கிளாஸோடு கொடுத்துருக்காங்க. கிளாஸு வித் வாஷ் பேஷன். இங்கே வந்து ஏதாவது ஸ்டோரேஜ் மாதிரி ஏதாவது ஃப்ரிட்ஜ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த இடத்துல. அதுதான் வந்து ப்ளக் பாயிண்டோட கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் பாருங்கள். இங்கே ஹாலில் பூஜை ரூமும் தனியாக கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் தனியாக ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி அழகாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, பூஜை ரூம். இந்த டோரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். டோரில் வந்து அந்த மணி மாதிரி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் பக்கத்தில் இந்த சின்னதாக ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. அதை ஷோகேஸ் மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம் தான். இந்த சின்ன விஷயங்கள்லாம் பாருங்கள். லைட்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பளிச்சுன்னு இல்லாமல் அழகாக நைட் லேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட்லாம் உள்ள ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. கிச்சன், மாடுலர் கிச்சன். இந்த டைல் செலெக்ஷன் கூட அழகாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்களாம் வந்து ரொம்ப ரேராக ப்ராப்பர்ட்டி வந்து கட்டி கொடுக்குறவங்க. ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டியிருக்கும்போது இன்னும் 2 வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க சைடில். இவங்க அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு வீடு கட்டி ஃபுல்லாக விற்றதுக்கப்புறம் தான் அடுத்த வீட்டில் கை வைப்பாங்க. அது மாதிரி ரொம்ப பொறுமையாக பண்ணுற ஒரு பில்டரு. மாடுலர் கிச்சன். வெளியில் வந்து சைடில் வந்து டபுள் டோர் பாருங்கள். இந்த இடம் வந்து டபுள் டோர் கொடுத்துருக்காங்க. இது 3வது வந்து டபுள் டோர். நிறைய பேர் வந்து டபுள் டோர் கொடுக்க மாட்டாங்க, சிங்கிள் டோராக கொடுத்துருவாங்க. இவர் டபுள் டோர் கொடுத்துருக்காரு. ப்ளஸ் வெளியில் வந்து கிரில் கேட் பெருசாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கீழே டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வாஷ் ஏரியா. ப்ளஸ் வந்துட்டு கேஸ் நீங்கள் வைக்கலாம். இந்த இடத்துல கேஸ் வச்சுக்கலாம். வெளியில் கேஸ் வச்சுக்கலாம். கனெக்ஷன் உள்ளே கொடுத்துருக்காங்க, கேஸ் கனெக்ஷனு. வீட்டுக்கு பின்னாடி கேஸ் வராது. இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். வாஷிங் மிஷின் தனியாக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம் உள்ள போகலாம். எல்லா பெட்ரூம்லேயும் ஒரு வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காரு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கீழே ஒரு பெட்ரூமு. இது வந்து ஒரு ஏஜ்டு பீப்புளோ இல்லை குழந்தைங்க இருக்காங்க, அப்பா அம்மாவோட இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ரூமை நீங்கள் வந்து கொடுத்துடலாம். கீழே அட்டாச்சு பாத்ரூம். ஏன்னா மாடிப்படியில் அடிக்கடி ஏற முடியாதவங்களால்
கபோர்ட் ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் இருக்குது. பாத்ரூமு நல்லா அழகான கலர் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்லாம் டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் எல்லாமே நல்லா செலக்ட் பண்ணியிருக்காரு டிசைன். ஜாக்குவார் தான் போட்டிருக்காங்க. இதுலேயே ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காரு. இங்கே வந்து ஒரு மேக்கப்பான ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க இந்த சைடில். அப்படி நம்ம இப்போ மேலே போகலாம். கீழே வந்து ஒரு ஹால், கிச்சன், அடுத்து வந்துட்டு ஒரு பூஜா கொடுத்துருக்காங்க. இந்த படிக்கட்டு கூட பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த இடம் வந்துட்டு இந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. மேலே போகிறதுக்கு ஹேண்ட் ரைலும் பாருங்கள். இங்கே ஏதாவது நீங்கள் ஒரு சேஃப்டி பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்க எதுவும் கால் வந்து சைடில் வழுக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைடில் ஃபுல்லாக நீங்கள் ஏதாவது கிளாஸ் மாதிரி கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. இங்கேருந்து ஒரு வியூ பாருங்கள் ஹாலை, ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே வரலாம். படிக்கட்டு அப்படியே ரவுண்டாக வந்து ரொட்டேட் பண்ணி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு சின்ன லிவிங் ஸ்பேஸ், இதுலேயே ஒரு டிவி யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இந்த லைட்லாம் பாருங்கள், ஒரே மாதிரி அழகாக லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரோட் வியூ பால்கனியோட ஒரு பெட்ரூம். வுட்டு வந்து ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க, வுட் டைப்பில் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்து, வாட்ரோப் கொடுத்துருக்காங்க. வாட்ரோப்போட இருக்குது ஒரு பெட்ரூம். வாட்ரோப்போட இந்த பெட்ரூம் இருக்குது. அட்டாச்சு பாத்து. டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே மேலேயும் வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. டோர் திறந்தோடனே வந்து லைட் கொடுத்துருக்காங்க. மேலே லைட் எரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பால்கனி. இது வந்து ஒரு மேக்கப்புக்காக ஒரு கிளாஸும் கொடுத்துருக்காங்க. ரோட் வியூ பால்கனி, 2 டோர் ஓப்பன் பண்ணி அழகாக வரும். மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைட்டிங் கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவில் ரோட் வியூ நல்ல ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து மொத்தம் 3 பெட்ரூம் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், இந்த வெளிச்சம் உள்ளே வரத்துக்கு ஓடிஎஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு. அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. மேலே கிளாஸு டைரெக்டாக சில பேர் கிளாஸ் மட்டும் வைப்பாங்க. இவர் சில க்ரில்லும் அதில் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. வெளிச்சம் வந்து ரொம்ப நல்லா வரும் உள்ளே. இது உள்ளே வந்தீங்கன்னா மொத்தம் 2 பெட்ரூம் இதில் பண்ணியிருக்காரு. இந்த நடந்து வர வழி கூட நல்லா அகலமாக தான் கொடுத்துருக்காரு. சின்னதாக கொடுக்காம அகலமாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். இதுவும் கிட்ஸுக்கான பெட்ரூமாக நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே வந்து மேக்கப் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் அந்த மேக்கப்புக்கான கிளாஸ் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் வந்து மற்ற பாத்ரூமை கம்பேர் பண்ணும்போது இது சின்ன பாத்ரூம் தான். டைல்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ரூஃப் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அழகாக. இது உங்கள் குழந்தைங்க இருக்கான குழந்தைங்களுக்கான பெட்ரூமாக நீங்கள் கொடுத்துடலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கலர் செலெக்ஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அடுத்து இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் வீட்டுக்கு. இதில் வந்தோடனே பார்த்து நீங்கள் வந்து வாட்ரோப் கொடுத்துருக்காங்க. தனியாக வாட்ரோப் கிளாஸ் இது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பெரிய வாட்ரோப்போட இங்கே வந்து மேக்கப்புக்காக பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்டோரேஜுக்கெலாம் இடம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும், ஏன்னா மாஸ்டர் பெட்ரூமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் உள்ள கிளாஸ் கொடுத்து அழகாக வந்து கலர்லாம் வந்து ஒரு பாத்ரூமுக்கும் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டைல் செலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரூஃப் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மேக்கப்புக்கு கிளாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ரொம்ப நல்ல மற்ற பெட்ரூம் மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஜன்னல் வந்து எல்லா பெட்ரூமும் அழகாக கொடுத்துருக்காங்க. 3 ஜன்னல். இங்கே வந்து வாட்ரோப் கொடுத்துருக்காங்க.
நல்லா அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. மேலே மொட்டை மாடியில் போய் பார்க்கலாம். மொட்டை மாடியில் வந்து வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் மாதிரி இந்த பழைய காலத்தில் ஓடு மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து உள்ள பாருங்கள், வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. நார்த்து ஃபேஸிங் வீடு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வாஷிங் மிஷின் எதாவது நீங்கள் வைக்கணும்னா வச்சுக்கலாம். மேலே கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டோரு. இங்கே துணி துவைக்கிறதுக்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கு இடம். கீழே வந்து சில பேர் பண்ணிட்டு ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருவாங்க, இவர் அப்படியே விட்டுருக்காரு. மேலே வாட்டர் டேங்க். வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 லிட்டர். 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பார். நல்ல அழகான ஒரு வீடு. சீட் அவுட் ஏரியாவும் கீழே வந்து பண்ணியிருக்காங்க. ஈவினிங் வந்து கீழே உட்கார மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓவர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 4000 லிட்ரு மேலே. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2.80 crore, 2,70,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் இந்த கூப்பிடுங்க. கவிஞர் சென்னை. இந்த சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்த்து சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம். தேங்க்யூ.